மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் திமுக சார்பில் கடந்த 2 முறை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனும் அவரை எதிர்த்து கடந்த 2 முறை தோல்வியடைந்த அவருடைய தம்பியான லோகிராஜன் அதிமுகவிலும் வேட்பாளராக 3வது முறையாக நேருக்கு நேர் போட்டியிடும் நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரிகுண்டு, எரதி மக்காள்பட்டி, உசிலம்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எரதி மக்காள்பட்டி கிராமத்தில் அவர் பேசும்போது தன்னை எதிர்த்து போட்டியிடும் அண்ணனை விமர்சனம் செய்து பேசினார். அவர் பேசுகையில் மக்களுக்கான தேவைகளை செய்து கொடுப்பேன் என பாலில் சத்தியம் செய்த இந்த தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார்? உங்கள் ஊருக்கு என்ன செய்தார்? சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒன்னு சொல்லுங்கப்பா. ஒப்பந்ததாரர்களை தான் வளர்த்திருக்கிறார். நான் சாதாரண ஒன்றிய சேர்மனாக இருந்தபோதே பேருந்து நிலையத்தை கட்டி கொடுத்தேன் என்று லோகிராஜன் பேசினார். என்ன சொல்லிட்டு போனாரு? அந்த பக்கம் பூரா பால் லட்சத்தையும் முன்னார்ல என்ன வேண்டி இருக்காரு? நான் ஒரு சாதாரண ஒரு சேர்மனா இருந்து அந்த பஸ் ஸ்டாப்பை போட்டு கொடுத்தேன். பண்டு எவ்வளவு சேர்மனுக்கு ஒரு கவுன்சிலருக்கு 5 லட்சம் 16 லட்சம் மொத்தமா 3 மாசம் 4 மாசம் தான். அப்படி இருந்து வரத இந்த மாதிரி கவுன்சிலர் பெருமாள் அது வந்து இந்த பொது வேட்பாளர் இல்ல, பெருமாள் தானே கவுன்சிலரு. விஜயகாந்த் தான் முதல்ல சேர்ந்து அவர் சொன்னதுனால பஸ் ஸ்டாண்டு மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஏத்தக்கோவில், அனுப்பப்பட்டி, மேக்கிழார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்திற்கு சென்ற அவருக்கு பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் ஏத்தக்கோவில் பகுதியில் தன்னை எதிர்த்து திமுகவில் போட்டியிடும் அண்ணனான ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனை விமர்சித்து பேசினார். அவர் பேசுகையில் குள்ளப்ப கவுண்டன்பட்டியில் இருந்து முல்லை பெரியாறு தண்ணீரை ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள கண்மாய்களுக்கு கொண்டு வருவேன் என சத்தியம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் 5 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த தேவைகளையும் செய்யாத நிலையில் எப்படி 3வது முறையாக ஜெயிக்க முடியும் என்றும், நீ என்ன கொடைவல்லலா என்றும், எம்ஜிஆர் ஜெயலலிதா வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி தொகுதியில் மீண்டும் அதிமுகவும் அமமுகவும் இணைந்துள்ள நிலையில் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? திமுகவின் கோட்டையாக இதை எப்படி மாற்ற முடியும்? ஆண்டிப்பட்டி தொகுதி எப்போதும் அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த முறை அதிமுக வெற்றி பெறும் என பேசினார். அப்புறம் எப்படி திமுக எம்எல்ஏ கவர்மெண்ட்டை கொண்டு வரது சட்டம் பண்ண எம்எல்ஏ அதை செய்யாம அப்புறம் எப்படி மறுபடியும் இந்த கூட்டணி ஒரு ஜெயிச்சிருவாரா சொல்லுங்க. இப்ப கூட்டணி வந்துருச்சு, சொன்ன வாக்குறுதி எதுவும் செய்யல. அப்புறம் நீ 3வது முறை நீ நீ என்ன கொடை வரலாம்? திமுக அப்படி என்ன ஆச்சு? அதிமுக அம்மா இருக்கும் போது மெடிக்கல் காலேஜ், எல்லா ரோடு, புரட்சி தலைவர் எங்க போனாலும் எங்க கேளுங்க, எந்த ஒரு ஆண்டிப்பட்டி தலைவர் தொகுதியா எல்லா இடத்துல அதான பேரு. அந்த பேரை வந்து தர்மபுரி மாவட்டம் அரூர் தனி சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அரூர் சட்டமன்ற தனி தொகுதியில் சம்பத்குமாருக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு பிரபல திரைப்பட நடிகை கௌதமி அரூர் பகுதியில் இரட்டை இலை சின்னத்தை ஆதரித்து
அதிமுக வேட்பாளர் சம்பத்குமாருக்கு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் சிறு குறு விவசாயிகளுக்கு இடுபொருள் வாங்க ஆண்டிற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 15,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புகளுடன் 1000 ரூபாய் உதவித்தொகையாக சேர்த்து வழங்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் நவீன மருத்துவ வசதியுடன் மீண்டும் துவங்கப்படும். குடும்ப உதவித்தொகையாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரே தவணையாக வழங்கப்படும். குலவிளக்கு திட்டத்தின் மூலம் 2,000 ரூபாய் மாதம் தோறும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும். விவசாய பணியின் போது இடி, மின்னல் தாக்கியோ, விஷப்பாம்பு கடித்தோ வன விலங்குகள் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் அவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் வழங்கப்படும். விவசாய வேளாண்மை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். கல்விக்காக கடன் சுமை இருக்கும் இளைஞர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். விலையில்லாத பிரிட்ஜ் கழகம் ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் விலையில்லாமல் வழங்கப்படும். முதியோர், விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கூட்டுறவு சங்கங்களின் மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண்மை பயிர் கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களிடையே இரட்டை இலை சின்னத்தை ஆதரித்து அதிமுக வேட்பாளர் சம்பத்குமாருக்கு வருகின்ற 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை அளிக்குமாறு பொதுமக்களிடையே வாக்குறுதிகளை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரித்தார். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கூட்டணி கட்சியினர் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் அரூர் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அதாவது அவ்வளோ விரோதமான வக்கரமான முறையில நடந்துக்கிற திமுக ஆட்சியினுடைய சட்டசபையிலேயே ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சட்டசபையிலேயே அவரால் நின்று போராடி இத்தனை திட்டங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஆட்சி காலத்துல அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது அவரால் இன்னும் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கறது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மாவட்டம் பழனி அருகே உள்ள மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் சண்முகவேலை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக டிடிவி தினகரன் வருகை தந்தார். முன்னதாக பழனியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். விபத்து மற்றும் பாதுகாப்பு. விருதுநகரில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க எடப்பாடி பழனிசாமி உரிய நடவடிக்கை எடுப்பார். அமைச்சர் சேகர் பாபுவை கமலஹாசன் புகழ்ந்து பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தினகரன், அந்த காலத்து புலவர்கள் காக்கையை பொன்னிறம் என்று புகழ்வதை போல கமலஹாசன் பேசியுள்ளார். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என சாடினார். இந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையேயான நேரடி போட்டி. ஒரு சில முக்கிய தொகுதிகளில் மட்டுமே 4 முனை போட்டி நிலவுகிறது. மேலும் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் தோல்வியடைந்தது பெண்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. இருப்பினும் பிரதமர் மோடி 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிச்சயம் நிறைவேற்றுவார் என உறுதியாக நம்புகிறேன். சசிகலா தொடங்கியுள்ள புதிய கட்சியால் அதிமுக கூட்டணியின் வாக்குகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. பழனி பகுதியில் டிடிவி தினகரன் மேற்கொண்ட இந்த பிரச்சாரம் மற்றும் பேட்டி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே இது போன்ற நடந்தப்பெல்லாம் பார்வையிட்டாரு. இது போன்ற மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா தெரியல. இதில் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக இது போன்ற விபத்துக்களை முழுமையாக தவிர்ப்பதற்கான அனைத்து நடைமுறைகளையும் மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் உறுதியாக எடுப்பார்கள். சார், சேகர் பாபு வந்து சொல்லியிருக்காரு சார், கும்பாபிஷேகத்தில் ராஜராஜ சோழனை காட்டிலே வந்து சேகர் பாபு வந்து அதுக்கு ஈக்குவல் ஆனவர் அப்படின்னு சொல்லி யாரு இவர் சார் கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு போறப்ப சென்னை துறைமுகத்தில் வந்து பிரச்சாரம் போறப்ப வந்து கமலஹாசன் சொல்றாரு வந்து சேகர் பாபு வந்து ராஜராஜ சோழனை காட்டிலே வந்து செஞ்சிருக்காருன்னு சொல்றாரு.
எப்படி எப்போ கமலஹாசன் அந்த காலத்து புலவர்கள் மாதிரி இல்ல வரலாறு தெரிஞ்சவரே இவரை வந்து இப்படி பேசுறது அதில் அதான் அந்த காலத்து புலவர்கள் வந்து காக்காவை பொன்னிறத்தில் இருக்குன்னு சொல்லுவீங்கலாம் பாடுவாங்க, அதே மாதிரி பேசுகிறாரு. உடுக அவர் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம். பல அரசியல் நீங்கள் பார்த்துருக்கீங்க சார், பல வருஷங்களாக அரசியல் பயணத்தில் இருக்கீங்க. வழக்கத்துக்கு மாற இந்த தடவை ஒரு 4 முனை போட்டின்ற பேச்சு பரவாயில்ல இருக்குது. திமுக நாத்தாக்கா தாவேக்கான்னு சொல்லிட்டு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அதாவது போட்டி என்பது இந்த ஆளும் கட்சியான மக்கள் விரோத திமுக கூட்டணிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் உறுதியான போட்டி. ஆனால் மற்ற கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு நாங்கள் தான் மாற்று என்று சொல்லி வருகிறார்கள். நான் கேள்விப்பட்டவரை ஏதோ ஓரிரு தொகுதிகளில் முக்கியமான வேட்பாளர்கள் இருக்கிற ஓரிரு தொகுதிகளில் 4 முனை போட்டியாக இருப்பதாக சொல்கிறார். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கொடுக்கப்பட்டது, அதை கொடுத்தவர் EPS தான். அதுதான் நான் சொல்ல முடியுது. தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறேன்? தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னா அதிகாரிகள் மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதேமாரி காவல்துறை தமிழ்நாட்டு கண்ட்ரோலில் தான் இருக்கு இன்னும். அதனால பார்ப்போம், தேர்தல் முடிகிற வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்துக்கு ஒரு பொம்மை முதல்வரை வந்து பாஜக டெல்லியில இருந்து தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சனம் கடுமையாக நேற்று சொல்லிட்டு போயிருக்காரு. ஏற்கனவே இருப்பது பொம்மை முதல்வர்னு தமிழ்நாட்டு மக்களே சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க இன்னொரு பொம்மை முதல்வரை தேடி அவங்க கூட இருக்கிறவங்களாம் பொம்மை முதல்வராக எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். காலம் எப்படி சார் இருக்கு பிரச்சாரம்? ஏன்னா அவர் பேசுவது ஒன்று, செயல்பாடு வேற அப்படின்னு இருக்கு. அதிகமாக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? போற பக்கம் மக்கள்கிட்ட வந்து 2 நாளா பிரச்சாரம் முடியும் சார். களம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அல்ல, முன்னெல்லாம் ஊடகங்களே இப்போ வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிற அளவிற்கு அவர்களே செய்திகள் வெளியிட தொடங்கிவிட்டார்கள். நான் குறிப்பாக சென்னை, இப்போ தான் இங்கே கொங்கு மண்டலம் வரேன். இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் நாடு முழுவதும் 45 திட்ட அலுவலகங்கள் மூலம் 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் போன்ற சேவைகளை செய்து வருகிறது. மேலும் இரத்த கசிவு நோயாளிகளுக்கும் தேவையான உதவிகள் செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம் அரசு மருத்துவமனையில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிசியோதெரபி உபகரணம் வழங்கி அதன் செய்முறை பயிற்சியும் நடைபெற்றது. இதில் சுமார் 43க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பிரியா பசுபதி, டீன் மற்றும் மருத்துவத்துறை தலைவி டாக்டர் பிரியதர்ஷினி தலைமை தாங்கினர். மேலும் ஒருங்கிணைப்பு அதிகாரி டாக்டர் ஜோலின் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஆதி வெங்கட்ராமன் ஹீமோபிலியா பற்றி விழிப்புணர்வு வழங்கினர். மேலும் இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர்கள் விக்னேஷ் சேவைகளை பற்றி விளக்கி கூறினர். அலுவலக உதவியாளர் அவினாஷ் கலந்து கொண்டார். இப்போதான் வந்து அது கொண்டு வந்திருக்காங்க. இனிஷியலா வந்து எல்லாத்துலயுமே ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யும். எங்களுக்கும் அது வந்து இல்ல, உங்களுக்கு நீங்க அதை கண்டுபிடிச்சு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க ப்ரிகாஷன்ஸா நீங்க அப்படின்னா வந்து உங்களோட உங்களுக்கு பையன் பிறப்பாங்கல்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு பொண்ணு பிறப்பாங்கல்ல, உங்களுக்கு பொண்ணு பிறந்தாவே அவங்க வந்து கரியர்னு ஒரு ஸ்டேட் இருக்கும். அந்த கரியர் என்னதுன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ஹீமோஃபிலியா பிரச்சனை வராது. சம்டைம்ஸ் வரலாம், ஓகேவா? இது ரொம்ப ரேரான கேஸ்ல அவங்க கரியர் பீப்புள் வந்து ஹீமோஃபிலியா வரலாம். அது ரொம்ப ரேர் தான். இல்லைன்னா இல்லாதது நான் செய்ய முடியாது. அது அந்த கேள்வி வேண்டாம். ப்ரொஃபைல் ஆக்சஸ் என்னால அடல்ட்ல திருப்போரூர் விசிக சட்டமன்ற வேட்பாளர் பன்னீர்தாஸ் சிறுதாவூர், ஆமூர், மானாமதி உள்ளிட்ட ஊராட்சிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது மானாமதி அடுத்த செங்கழுநீர் ஓடை கிராமத்தில் வாக்குறுதி அளித்த போது, எனது உழைப்பில் 10% சொந்த செலவில் பள்ளிக்கு உதவி வருகிறேன். அனுபவம் உள்ள 11 IAS அதிகாரிகளை கொண்டு மாணவர்களை IAS, IPS மருத்துவர்களாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. என்னை தேர்வு செய்து வெற்றி பெற செய்தால் திருப்போரூர் தொகுதியில் ஒவ்வொரு வீடுகளிலும் எனது சொந்த செலவில் IAS, IPS மருத்துவர்கள் உருவாக்க உறுதுணையாக இருப்பேன் என தெரிவித்தார்.
என் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். முதலமைச்சரினுடைய ஆட்சி பெற்று, எழுத்து தமிழர்களுடைய ஆட்சி பெற்று, திருப்பூருடைய சட்டமன்ற வேட்பாளராக உங்கள் முன்னாடி வந்து நான் இருகரம் கூட்டி நின்று கொண்டிருக்கிறேன். உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை, மணியான வாக்குகளை, விலை மதிக்க முடியாத வாக்குகளை, பானக்கிண்ணத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து உங்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்க செய்தால் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுதாவூர், ஆமூர், சந்தனம்பட்டு, மானாமதி உள்ளிட்ட ஊராட்சிகளில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பன்னீர்தாஸ் சுட்டெரிக்கும் வெயிலும் பாராமல் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் பன்னீர்தாஸை ஆதரித்து சிறுதாவூர் விசிக ஊராட்சி மன்ற தலைவர் வேதா அருள் 1 டன் எடை கொண்ட ஆரஞ்சு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தார். இதில் திமுக, மதிமுக, தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் உட்பட பலர் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதேபோல திமுக கூட்டணி கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் வேட்பாளரை வரவேற்று பூமாலை அணிவித்து பூக்கள் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இறுதியாக மானாமதி அளித்த செங்கழுநீர் ஓடை கிராமத்தில் விசிக பொறுப்பாளர் நந்தா ஏற்பாட்டில் வேட்பாளரை வரவேற்று ரோஜா மாலை அணிவித்து ஜேசிபி இயந்திரம் மூலம் 500 கிலோ சாமந்தி பூ மலர்கள் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சாலையிலும் பானைகள் வரைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக நிர்வாகி ஒருவர் உடம்பில் பானை வரைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஒவ்வொரு வீதிகளிலும் விசிக வேட்பாளர் பன்னீர்தாஸை வரவேற்று சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் பயனூர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக, விசிக, தேமுதிக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்தின் முக்கிய வணிக பகுதியான பழனி, காந்தி மார்க்கெட் மற்றும் அதனை சுற்றியுள்ள நகை கடைகளில் அட்சய திருதியை முன்னிட்டு மக்கள் கூட்டம் அலைமோதியது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் நகை கடைகளின் முன்புறம் பாரம்பரிய முறைப்படி வாழை தோரணங்கள் மற்றும் மாவிலைகள் கட்டப்பட்டுள்ளன. அழகிய வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் கடைகள் ஜொலிக்கின்றன. அட்சய திருதியை திருநாளையொட்டி கடை உரிமையாளர்கள் உற்சாகத்துடன் வாடிக்கையாளர்களை வரவேற்றனர். ஆண்டு முழுவதும் பெண்கள் தங்கள் வீட்டு தேவைகளை சுருக்கிக் கொண்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை கொண்டு இந்த நன்னாளில் நகை வாங்குவதை ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டுள்ளனர். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் காலையில் இருந்தே கடைகளில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. நகை கடை உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளனர். நகை வாங்குபவர்களுக்கு 2% வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் குலுக்கல் முறையிலோ அல்லது நேரடியாகவோ பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. வாடிக்கையாளர்களின் வசதிக்கு ஏற்பவும் அவர்களின் பட்ஜெட்டிற்கு ஏற்றவாறும் சிறிய அளவிலான நாணயங்கள் முதல் பெரிய நகைகள் வரை விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் முரளிதரன் கமலா சுப்பிரமணியன் மேல்நிலைப்பள்ளி அருகில் புதுக்கோட்டை சாலையில் தொடங்கி புதிய பேருந்து நிலைய மெயின் ரோடு, ஸ்ரீ சாரதா நகர், திருவேங்கடம் நகர், நீலகிரி ஊராட்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வைரம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து தங்கள் சின்னத்தை விலக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கலைஞர் நகர் 4வது தெருவில் வேட்பாளருக்கு தலைப்பாகை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது அவர் பேசுகையில் தங்களது தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பட்டியலுடன் பேசினார். குறிப்பாக குடிநீர் தட்டுப்பாடு, சாலை வசதி மற்றும் உள்ளூர் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வு காண்பேன் என்றார். இதில் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். சகோதரர்களே, தொடர்ந்து நம்மளோட பிரச்சாரமானது ரொம்ப டீசெண்டா எல்லாருமே கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கீங்க. நன்றி. அடுத்த தாம்பரம் மாநகரம் திருநீர்மலை MRC நடத்தும் 5வது ஆண்டு கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாம் செயலாளர் சுந்தர் தலைமையில் MRC விளையாட்டு திடலில் நடைபெற்றது. கோடைக்கால பயிற்சியில் கலந்து கொள்ளும் சிறுவர் சிறுமிகளுக்கு ஜெர்சி உடைகள் வழங்கப்பட்டு பயிற்சியாளர் பொன்முடி பாண்டியன், ரவி கணேஷ், ஜோப் ஆகியோர் பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்த பயிற்சி 40 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து 20 வயதிற்கு மேற்பட்டவர்களுடன் 4 அணிகளாக பிரிந்து கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை MRC செயலாளர் சுந்தரம் டாஸ் போட்டு துவக்கி வைத்து கால்பந்தாட்ட வீரர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் VCK மாவட்ட செயலாளர் தமிழரசன், மேலாளர் சாலமன் உட்பட ஏராளமான கால்பந்தாட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். வைக்க உள்ளார் நமது அன்பிற்குரிய திரு சுப்பிரமணியம் அவர்கள், PS ப்ளூ மெட்டல்ஸ். அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு எல்லாம் நல்ல பழக்க வழக்கத்தோட ஆனால் லைனாக பின்னாடி சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பொழிச்சலூர் ஊராட்சி கழக திமுக சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, பொழிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன், துணைத் தலைவர் ஜோசப், ஒன்றிய செயலாளர் ராஜா ஆகியோர் பிரச்சார வாகனத்தில் நின்று உங்களது வேட்பாளர் அனகை முருகேசன், உங்கள் சின்னம் முரசு எனவும் முரசு சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறும் கேட்டுக் கொண்டார். வேட்பாளருக்கு வழி நெடுகிலும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சிகள் கழக கொடியின் வண்ணம் பொருந்திய பலூன்களுடன் நேரு நகர் பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தனர். இதில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் செல்வராஜ், தேமுதிக பொழிச்சலூர் பகுதி கழக செயலாளர் பொன்வேல் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள், வார்டு நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
உள்ளங்களை தேடி அம்மா உள்ளங்களை நாடி இதை வந்து கொண்டிருப்பவர் அண்ணன் அரகேடி முருகேசன் அவர்கள். இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் அரகேடி முருகேசன். என்னுடைய மகிழ்ச்சியான நம்முடைய அணை முருகேசன் வெற்றி பெற்றார் என்ற செய்திதான் வர வேண்டும். அவர்கள் அழைத்துக் கொண்டு தளபதிக்கு ஒப்படைப்பேன். இந்த ஏற்பாடுகள்லாம் அருமையாக வேலை செய்த அனைத்து கிளைகளை செயலாளர்கள், குறிப்பாக நம்முடைய செல்வராஜ், நம்முடைய வனஜா ஜோசப் மற்றும் இங்கே இருக்க கிளை வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி 2026 சட்டமன்ற பொது தேர்தலானது நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரன் தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் 2026 பொது தேர்தல் நடைபெறவுள்ள பகுதிகளில் ஒரு கிராமங்களை ஒரு பகுதிகளில் சேர்ந்த மண்டல அலுவலர்கள் பட்டியல் குறிப்பிட்டுள்ள அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி மேற்பார்வை அலுவலர்கள் சொந்த ஊர்களில் பணியமர்த்துவதை தடுத்து அவர்களை வேறு இடங்களுக்கு பணிமாற்றம் செய்ய வேண்டும் என மனு அளித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சொந்த ஊர்களில் பணியமர்த்தப்பட்ட மண்டல அலுவலர்கள் மற்றும் தேர்தல் வாக்குச்சாவடி மேற்பார்வை அலுவலர்களால் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டதாகவும், உள்ளே சென்று தங்களின் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என வாக்குச்சாவடிக்கு வரும் பொதுமக்களிடம் கேட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் சொந்த ஊர்களில் பணியமர்த்துபவர்களை வேறு இடங்களுக்கு பணியமர்த்த வேண்டும் எனவும், அதேபோன்று வாக்குச்சாவடி மையத்திற்கு 200 மீட்டர் முன்பாக தேர்தல் விதியை மீறி உள்ளே சென்று வாக்களிப்பு ஒரு நபர்களை தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி செங்கல்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவின் மாவட்ட அமைப்பாளர் ஷகிலா தர்மராஜ் உடனிருந்தார். சரி சரி தேர்தல் அலுவலரை சந்தித்து நாங்கள் இப்போ என்ன மனு கொடுத்துருக்கோன்னா, செங்கல்பட்டு தொகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி, 496 வாக்குச்சாவடிகளை கொண்ட இந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் யாரெல்லாம் ஜோனல் ஆஃபீஸராக பார்த்தாங்களோ அதே திருப்பரங்குன்றம் திமுக நிர்வாகி நாகலிங்கம் என்பவர் பணம் பட்டுவாடா செய்ய சுமார் 50 லட்சம் ரூபாய் வைத்திருந்ததை திருப்பரங்குன்றம் உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்துள்ளார். இதனை அறிந்த தாவேகா வேட்பாளர் நிர்மல்குமார் மற்றும் நிர்வாகிகள் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கன்னிச்சாமி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அர்ஜுனனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ரோஷனை ஐயந்தோப்பு, முருங்கம்பாக்கம், தீர்த்தக்குளம், கிடங்கல், பூதேரி, நேரு வீதி உள்ளிட்ட திண்டிவனம் நகர பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம், ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், வடபழனி, பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், நகர நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார், ஜெயஸ்ரீ, தினேஷ், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் காமேஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
இரட்டை நான் மக்களுக்காகவே நான், அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அனைவருக்கும் வணக்கம். சட்டமிக்கின்றது. நீங்கள் உங்கள் பொன்னான விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுவந்தாடு, வளவனூர், கோழியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கண்டமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ், கோழியனூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேட்டை முருகன், சுரேஷ் பாபு, வளவனூர் நகர செயலாளர் முருகவேல், அதிமுக நிர்வாகி நாராயணன் உள்ளிட்ட அதிமுக ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திட்டமிட்டு பழிவாங்க இருக்கிறது. அதை யாரும் கேட்க துணிவில்லை. குறிப்பாக இப்போது இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் காலமாக விழுப்புரம்